வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். புதன்கிழமை டமாஸ்கஸில் உள்ள சிரிய பாதுகாப்பு அமைச்சு மற்றும் ஜனாதிபதி மாளிகை மீது இஸ்ரேலிய விமானப்படை ஜெட் விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தின. சிரியாவின் தலைநகரில் உள்ள 2 முக்கிய அரசாங்க கட்டடங்கள் மீதான இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் சிரியாவின் தெற்கு பகுதியில் உள்ள ட்ரூஸ் சமூகத்தின் நிலை குறித்து இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையே வளர்ந்து வரும் மோதலில் மிகப்பெரிய அதிகரிப்பை குறிக்கின்றன. கடந்த 2 நாட்களாக சிரியாவில் ட்ரூஸ் சிறுபான்மை இனத்தவரை பாதுகாக்கும் முயற்சியில் சிரிய ராணுவ படைகளை இஸ்ரேல் தாக்கி வருகின்றது. ட்ரூஸ் சமூக மக்கள் சிரியா, லெபனான் மற்றும் இஸ்ரேலில் வசிக்கும் சுமார் 1 மில்லியன் ஜனத்தொகையை கொண்ட ஒரு அரபு பிரிவை சேர்ந்தவர்கள். சிரியாவில் அவர்களுக்கு ஒரு சிறிய ஆனால் செல்வாக்குமிக்க சிறுபான்மையினராக உள்ளனர். சிரியாவின் அந்த பகுதியில் உள்ள ஒரு இடையக மண்டலத்தை உருவாக்கி இஸ்ரேல் செயல்படுவதால் ட்ரூஸ் சமூக மக்களை ஒரு சாத்தியமான கூட்டாளியாக இஸ்ரேல் கருதுகிறது. சிரிய படைகள் தெற்கில் உள்ள தங்கள் சமூகத்தில் உள்ள பொதுமக்களை தாக்கி வருவதாக ட்ரூஸ் இயக்கங்கள் கூறுகின்றன. இந்த மோதல்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கும் சிரியாவின் புதிய அரசாங்கத்திற்கும் இடையே உறவுகளை வளர்க்க முயன்று வரும் நேரத்தில் நடக்கிறது. சிரியாவின் டமாஸ்கஸ் பகுதியில் உள்ள சிரிய ஆட்சியின் ராணுவ தலைமையகத்தின் நுழைவாயிலே இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் குண்டு வீசி தாக்கியதாக டெலிகிராமில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தெரிவித்துள்ளது. IDF வெளியிட்ட அறிக்கையில் தெற்கு சிரியாவில் ட்ரூஸ் பொதுமக்களுக்கு எதிரான சிரிய அரசின் நடவடிக்கைகள் மற்றும் முன்னேற்றங்களை IDF தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இஸ்ரேலிய அரசின் உத்தரவுகளின்படி IDF இந்த பகுதியில் தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் பல்வேறு ராணுவ நடவடிக்கைகளுக்கு தயாராக உள்ளது. சிரிய ராணுவ தளபதிகள் போர் நடவடிக்கைகளை வழிநடத்தி அல்ஸ்வைடா பகுதியில் தாக்குதல் நடத்த படைகளை அனுப்பும் இடம் டமாஸ்கஸில் உள்ள சிரிய ராணுவ தலைமையகம் என்பதால் அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று IDF விளக்கியது. கூடுதலாக டமாஸ்கஸில் உள்ள சிரிய அரசின் ஜனாதிபதி மாளிகையின் ஒரு பகுதியும் தாக்கப்பட்டது. காரணம், சிரிய ராணுவ தலைமைக்கு தெற்கு சிரியாவில் ட்ரூஸ் பொதுமக்களை தாக்குவதற்கு ஜனாதிபதி அனுமதி கொடுத்தார் என்கின்றது IDF. டமாஸ்கஸில் நடந்த இஸ்ரேலிய தாக்குதல்களின் போது படமாக்கப்பட்ட காணொளி மற்றும் ஸ்டில் படங்கள் தாக்குதல்களையும் அவற்றின் விளைவுகளையும் காட்டுகின்றன. சிரியாவின் சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி டமாஸ்கஸில் நடந்த விமான தாக்குதல்களில் இதுவரை குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாதுகாப்பு அமைச்சு அமைந்துள்ள வளாகத்திற்கு குறிப்பிடத்தக்க கட்டமைப்பு சேதம் ஏற்பட்டதாக சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. சிரிய அரசாங்கம் டமாஸ்கஸ் மீதான இஸ்ரேலிய விமான தாக்குதல்களை தேசிய இறையாண்மை மற்றும் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என்று கண்டித்தது. இந்த விமான தாக்குதல்கள் புதிய ஆட்சிக்கும் அதன் ராணுவத்திற்கும் ஒரு எச்சரிக்கையாக இருந்தன என்று ஒரு மூத்த IDF அதிகாரி தெரிவித்தார். நமது ட்ரூஸ் சகோதரர்கள் மீதான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துங்கள், இல்லையெனில் இஸ்ரேலிய புதிய ஆட்சிக்கும் அதன் படைகளுக்கும் எதிராக இன்னமும் தீவிரமான தாக்குதல்களை அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். சிரிய ராணுவம் மீதான நேற்றைய தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இன்று காலை சிரிய ஜனாதிபதி அல்-ஷாராவை எச்சரித்தார். சிரிய அரசு ஸ்வீடாவில் உள்ள ட்ரூஸ் மக்களை விட்டுவிட்டு அதன் படைகளை திரும்ப பெற வேண்டும் என்று கூறினார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறினார். மேலும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா அனைத்து தொடர்புடைய தரப்பினருடனும் தொடர்பில் உள்ளது. இன்று பிற்பகலில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று நம்புகிறோம் என்று தெரிவித்தார். ட்ரூஸ் துருப்புகள் மற்றும் பெரோயின் பழங்குடியினருக்கு இடையிலான மத மோதலை தணிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக தெற்கு சிரியாவுக்கு டேங்களை நகர்த்துவது குறித்து இஸ்ரேலுக்கு முன்கூட்டியே தெரிவித்ததாக சிரியா கூறியதாகவும் ஒரு அமெரிக்க அதிகாரி கூறினார். அந்த டேங்கர் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. சிரிய அரசாங்கத்துடன் இணைந்து சன்னி பிரிவு இயக்கங்களால் கொலைகள், சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறைகள் பற்றிய அறிக்கைகளுக்கு மத்தியில் ட்ரூஸுக்கு இஸ்ரேலிய ஆதரவு அதிகரித்தது. இதற்கிடையில் தெற்கு சிரிய பிராந்தியமான அல்ஸ்வைடாவில் தரைவழி போர்கள் இன்னமும் நடந்து வருகின்றன. இந்த பகுதியில் பெரும்பான்மையாக உள்ள ட்ரூஸ் இனத்தவர்களுக்கு ஆதரவாக சிரிய ராணுவத்திற்கு எதிராக IDF தாக்குதல்களை நடத்தி வருகிறது. தெற்கு சிரியாவில் உள்ள அல்ஸ்வைடா பகுதிக்கு செல்லும் பாதையில் சிரிய ராணுவத்தின் டேங்கர், ராக்கெட் லான்ச்சர்கள், ஆயுதங்கள் மற்றும் கனரக இயந்திர துப்பாக்கிகள் ஏற்றப்பட்ட பிக்அப் ட்ரக்களை தொடர்ந்து தாக்கி வருவதாக IDF தெரிவித்துள்ளது. நேற்று புதன்கிழமை அல்ஸ்வைடாவுக்குள் நுழைய முயன்ற சிரிய அரசாங்க டேங்கர் மற்றும் கவசங்களை இஸ்ரேலிய விமானப்படை தாக்கியது. இருப்பினும் சிரிய ராணுவ தலைமை மேலும் படைப்பிரிவுகளை அனுப்பி கொண்டிருந்த காரணத்தாலேயே ராணுவ தலைமையகம் தாக்கப்பட்டது என்று ஒரு இஸ்ரேலிய அதிகாரி கூறினார். அந்த மூத்த IDF அதிகாரி மேலும் கூறிய போது, எனது தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், இஸ்ரேல் சிரியாவில் உள்ள ட்ரூஸை கைவிட்டால் அது இஸ்ரேலில் உள்ள எங்கள் ட்ரூஸ் சகோதரர்களுக்கும் இஸ்ரேலிய மக்களுக்கும் இடையில் ஒரு பிளவை உருவாக்கும். தொடர்ந்து சிரியாவில் ட்ரூஸ் மக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலில் உள்ள ட்ரூஸ் மக்கள் இந்த முறை அமைதியாக இருக்க மாட்டார்கள். அது கலவரங்களாகவும் நமது சொந்த எல்லைகளுக்குள் கூட உள்நாட்டு போராகவும் கூட அதிகரிக்க கூடும். அது மிகவும் தீவிரமானது என்றார். இஸ்ரேலின் ட்ரூஸ் இன மக்களில் பலர் மிக மூத்த அதிகாரி பதவிகளில் உட்பட IDF-இல் பணியாற்றுகிறார்கள் என்று அவர் மேலும் கூறினார்.
இஸ்ரேலிய அரசாங்கத்தின் செயற்படுவதற்காக இனி காத்திருக்க முடியாது என்று ஸ்வீடாவில் படுகொலை செய்யப்பட்ட தங்கள் சகோதரர்களுக்கு உதவுவதற்காக ஏற்கனவே ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய ட்ரூஸ் மக்கள் எல்லை வேலிகளில் கூடி சிரியாவுக்கு நுழைய முயற்சிப்பதாக அதிகாரி குறிப்பிட்டார். அவர்களை பொறுத்தவரை இது சிரியாவில் அவர்களின் அக்டோபர் 7 தருணம் என்று அந்த அதிகாரி குறிப்பிடுகிறார். தெற்கு சிரியாவுக்குள் இவ்வளவு அதிகமான இஸ்ரேலிய ட்ரூஸ் மக்கள் ஊடுருவி வருவது வடக்கு இஸ்ரேலில் கொந்தளிப்பை உருவாக்கி வருவதாக IDF தெரிவித்துள்ளது. சிறிது நேரத்திற்கு முன்பு சிரியாவின் ஹேடர் பகுதியில் இருந்து இஸ்ரேலிய எல்லைக்குள் ஊடுருவ முயற்சிக்கும் நூற்றுக்கணக்கான சந்தேக நபர்களை IDF துருப்புக்கள் அடையாளம் கண்டுள்ளதாக IDF டெலிகிராமில் தெரிவித்துள்ளது. ஊடுருவலை தடுக்கும் கூட்டத்தை கலைக்கவும் IDF மற்றும் இஸ்ரேலிய எல்லையில் போலீஸ் படைகள் செயல்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் மஜ்தான் ஷாம்ஸ் பகுதியில் உள்ள சிறிய எல்லைக்குள் பல இஸ்ரேலிய பொதுமக்கள் எல்லை வேலியை கடந்து சென்றதாக IDF கூறுகிறது. எல்லை தாண்டிய பொதுமக்களை பாதுகாப்பாக திருப்பி அனுப்ப IDF துருப்புக்கள் தற்போது செயல்பட்டு வருகின்றன. இது ஒரு குற்றவியல் குற்றமாக இருக்கும் ஒரு கடுமையான சம்பவம் என்றும் பொதுமக்களுக்கும் IDF துருப்புக்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்றும் IDF வலியுறுத்துகிறது. இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான போர் சிரிய அரசியலின் ஆள்வர் ஷாரி மார்டினி இஸ்ரேலிய நாடாளுமன்றத்திற்கு சென்று உரையாற்றிய சில நாட்களுக்கு பின்னர் வருகிறது. அவர் சிரிய ஜனாதிபதி அல் ஷாராவிலிருந்து நேரடியாக வருவதாக கூறி அமைதி செய்தியினை பகிர்ந்து கொண்டார். சிரியாவும் இஸ்ரேலும் நெருங்கி வர 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இதுபோன்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்று ஜனாதிபதி மாளிகையில் சமீபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அல் ஷாரா கூறியதாக மார்டினி மேற்கோள் காட்டினார். இந்த ஜன்னல் என்றென்றும் திறந்திருக்காது என்றும் குறிப்பிட்டார். அல் ஷாரா தனது செய்தி இஸ்ரேலில் தெரிவிக்கப்படலாம் என்பதை அறிந்திருந்தார் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். அவரது வார்த்தைகள் பதிவில் இல்லை, ஆனால் அது நேர்மையானது மற்றும் துல்லியமானது. மேலும் சிரிய ஜனாதிபதி அல் ஷாராவின் செய்தி இப்போது செயற்படுங்கள் என்பதாகும். அல் ஷாராவும் நானும் இஸ்ரேலை பற்றி நிறைய பேசினோம் என்று ஜூன் மாதம் ரத் அல் அதாவுக்கு பின்னர் நடந்த டமாஸ்கஸ் சந்திப்பினை பற்றி மார்டினி கூறினார். சிரிய பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஊடுருவர்கள் குறித்து நிறைய கவலைகள் இருந்தன. அது பற்றி ஜனாதிபதி அல் ஷாரா அது தொடரும் போது நாம் எப்படி ஒரு சமாதான ஒப்பந்தம் பற்றி பேச முடியும் என்று கேள்வி எழுப்பியதாகவும் மார்டினி கூறினார். இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையே அதிகரித்து வரும் போர் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதியை வளர்ப்பதற்கும் பிராந்திய பதட்டங்களை குறைப்பதற்கும் டிரம்பின் முயற்சிகளுக்கு ஒரு பலத்த அடியாக மாறியுள்ளது. இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான போரையும் சிரிய படைகளுக்கும் ட்ரூஸுக்கும் இடையிலான மோதலையும் நிறுத்த தீவிர பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன என்றாலும் மூத்த IDF அதிகாரி ஒருவர் இந்த மோதல் மேலும் விரிவடைய கூடும் என்று கவலைப்படுவதாக கூறினார். அந்த IDF-இன் மூத்த அதிகாரி கூறிய போது நான் புரிந்து கொண்டதிலிருந்து இந்த படுகொலையை உடனடியாக நிறுத்த அல் ஷாராவுடன் இப்போது தீவிர பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. ஆனால் அரபு உலகில் இரத்த பழிவாங்கல் என்பது தீவிரமாக உள்ளது. எனவே தற்போதைய தாக்குதல்கள் நின்றாலும் ட்ரூஸ் இனத்தவர்கள் இந்த கொடூரமான படுகொலையில் இருந்தும் அவர்கள் அனுபவித்த அவமானத்திலிருந்தும் வெறுமனமே ஒதுங்கி இருக்க மாட்டார்கள். இரத்த பழிவாங்கல் இருக்கும், இது ஒரு பெரிய அதிகரிப்பை தூண்டக்கூடும் என்றார். ஸ்வைடாவில் நடந்த அட்டூழியங்களில் சிரிய அரசாங்கத்தின் எந்த ஈடுபாட்டையும் அமெரிக்க உளவுத்துறை காணவில்லை என்று ஒரு அமெரிக்க அதிகாரியை மேற்கோள் காட்டி ஆக்சியோஸ் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் நடவடிக்கைகள் இஸ்ரேலில் உள்ள ட்ரூஸ் சமூகத்தினரிடமிருந்து நேதன்யாகு அரசாங்கத்தின் மீதான உள்நாட்டு அரசியல் அழுத்தத்தால் பாதிக்கப்படுகின்றன என்று அமெரிக்க அதிகாரி மேலும் கூறினார். இஸ்ரேலிய முடிவுகளில் ட்ரூஸின் செல்வாக்கு குறித்து புதன்கிழமை IDF மூத்த அதிகாரி கூறியதை இந்த மதிப்பீடு உறுதிப்படுத்துகிறது. சிரிய அரசாங்க அதிகாரிகளும் ட்ரூஸ் மத சிறுபான்மையினரின் தலைவர்களும் செவ்வாய்க்கிழமை ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்தத்தை அறிவித்தார்கள். அரசாங்க படைகளின் வாகன தொடரணிகளில் ஸ்வீடா நகரத்திலிருந்து விலகத் தொடங்கின. ஆனால் சிரியாவின் உள்துறை அமைச்சால் அறிவிக்கப்பட்ட ஒப்பந்தம் மற்றும் ட்ரூஸ் மத தலைவரின் ஒருவரின் காணொலி செய்தியில் அறிவிக்கப்பட்ட ஒப்பந்தம் இரண்டும் வெவ்வேறாக உள்ளன. அதனால் இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகுமா என்பது உடனடியாக தெளிவாக தெரியவில்லை. செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்பட்டது முன்பு நடந்த போர் நிறுத்தம் விரைவில் முறிந்தது. மேலும் ஒரு முக்கிய ட்ரூஸ் தலைவர் ஷேக் ஹிக்மத் அல் ஹிஜ்ரி சிரியாவின் உள்துறை அமைச்சால் அறிவிக்கப்பட்ட புதிய ஒப்பந்தத்தை மறுத்தார். இதற்கிடையில் போர் நிறுத்த அறிவிப்புக்கு பின்னர் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்தன என்று AP தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் போர் தொடரும் என்ற சூழ்நிலையே அங்கு காணப்படுகிறது.